வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சாயந்தரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸ்நாக் ரெசிபி இது கோதுமை மாவில், ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும், நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன தேவை, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெறும் ஒரு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவு இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இந்த 2 பழத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணிக்கினா போதும். அது நம்ம பொரித்து எடுத்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாயில் கிடைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எல்லா மாவோடு சேர்த்து எல்லாத்தையுமே இப்படி கலந்து விட்டுடலாம். மாவு, சர்க்கரை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். நம்ம பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். எடுத்து நம்ம விட்டோம்னாக்கா, எண்ணெயில் விட்டாக்கா பாருங்கள் இப்படி விழுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ நல்லா வரும். ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சோடா போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சோடா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு தான் சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உப்பி வர்றதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு அளவு மட்டும் நான் சோடா சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். எண்ணெயை வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கூட நம்ம சூடாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது கூட. மைதா மாவு எதுவும் சேர்க்கலை, வெறும் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கிறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியான பனானா போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான பனானா கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட சுட நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. கடையில் வாங்கி கொடுக்குறதுக்குன்னா, பேக்கடு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம 2 நிமிஷத்தில் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம்.